ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். நாளைய தினம் ஜூன் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வைகாசி பௌர்ணமி. இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை உங்க வீட்டோட பீரோம்ல நீங்க வைக்கிறதால கடன் என்ற பேச்சுக்கே இடமில்லை. பணம் உங்களை தானாக தேடி வரும். எல்லா செல்வங்களும் ஓடி வரும். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப வைகாசி பௌர்ணமி அன்னைக்கு என்னென்ன பொருட்களை பீரோ மேல வைக்க போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். பொதுவா பௌர்ணமி அப்படிங்கிறதே சிறப்பு தான். அதுல இன்னும் சிறப்பு வாய்ந்தது வைகாசி மாசத்துல வந்திருக்கக்கூடிய பௌர்ணமி. இந்த வைகாசி பௌர்ணமி கூடுதல் விசேஷமா செவ்வாய்க்கிழமையில வந்திருக்கு. செவ்வாய்க்கிழமைய பொதுவா மங்களவாரம் அப்படின்னு சொல்லுவோம். அதை விட முக்கியமானது ருணம் தீர்க்கக்கூடிய ஒரு நாள். நமக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான கடன் பிரச்சனைக்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு நாள் இந்த ஒரு செவ்வாய்க்கிழமை. ஏன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவானுக்கு உகந்தது. இந்த செவ்வாய் பகவான் தான் நம்மளோட கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடியவர். செவ்வாய்க்கிழமையில வரக்கூடிய எந்த விதமான விரதமா இருந்தாலும் அதை ருணம் தீர்க்கக்கூடிய விரதம்னு எடுத்துக்கலாம். அந்த வகையில ஜூன் 10ஆம் தேதி வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு வைகாசி பௌர்ணமி நம்மளோட எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்த்து வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள். பொதுவா வைகாசி மாசம் அப்படிங்கிறதே முருகப்பெருமானுக்கு உகந்தது. இப்ப வைகாசி விசாகத்தை கடந்து வந்துட்டோம். பொதுவா ஒரு வருடமும் வைகாசி விசாகமும் பௌர்ணமியும் சேர்ந்து வந்திருக்கும். அந்த நாள் நம்ம வைகாசி விசாகமா எடுத்துப்போம். ஆனா இந்த வருஷம் வைகாசி விசாகமும் பௌர்ணமி திதியும் தனித்தனியா வந்திருக்குது. சொல்ல போனா விசாக நட்சத்திரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பௌர்ணமி திதியே பிறக்குது. திங்கட்கிழமை மாலை 4:40 விசாக நட்சத்திரம் முடிஞ்சிடும். ஆனா பௌர்ணமி திதி அப்படி இல்ல. செவ்வாய்க்கிழமை பகல் 12:27 தான் பௌர்ணமி திதி பிறக்குது. அது புதன்கிழமை மதியம் 1:53 வரைக்கும் இருக்கு. சொல்ல போனா திங்கட்கிழமை வைகாசி விசாகத்தை வழிபட்டுட்டு அதுக்கு அடுத்ததா செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய இந்த வைகாசி பௌர்ணமி அன்னைக்கும் நீங்க முருகன் வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷம். 2 நாட்கள் தொடர்ந்து முருகனை வழிபடுறதுக்கான நாள் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு சில மாதங்கள் தான் அமையும். நமக்கு இந்த ஜூன் மாதம் 9ஆம் தேதியும் 10ஆம் தேதியும் அமைஞ்சிருக்கு. அதை பயன்படுத்திக்கோங்க. பௌர்ணமி தினத்தன்னைக்கு அதிகாலை எழுந்து சுத்தபத்தமா குளிச்சுட்டு உங்க வீட்டோட பூஜை அறையை சுத்தம் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா எல்லா சுவாமி படங்களுக்கும் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து தயார் செஞ்சு வச்சுக்கோங்க. பௌர்ணமி திதிக்கான வழிபாடு செய்ய போறீங்க, பூஜைகள் செய்ய போறீங்கன்னா அதை கொஞ்சம் வெயிட் பண்ணி மதியம் 12:30 மணிக்கு மேல செய்யறது விசேஷம். செவ்வாய்க்கிழமையில ராகு காலம் 3:04. யமகண்டத்தை பத்தி கவலைப்பட தேவையில்ல. காலைல 9:10 முடிஞ்சிடும். மதியம் 12:30 மணிக்கு மேல தாராளமா நீங்க பௌர்ணமிக்கான வழிபாடு செய்யலாம். அதுல குறிப்பா மாலை 6 மணிலேருந்து 7 மணி இந்த 1 மணி நேரம் ரொம்ப ரொம்ப விசேஷமான நேரம். அதை விட முக்கியம் உள்நிலவு பிரகாசமா தெரியும் பாருங்க. அந்த நேரத்துல வழிபாடு நடத்துறது விசேஷம். மாலை சரியா ஒரு 6:30 மணிக்கெல்லாமே நீங்க முழு நிலவை பார்க்க முடியும். உங்க வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் குடும்பத்தோட உங்க வீட்டு மொட்டை மாடிக்கு போயிட்டோ இல்ல உங்க வீட்டுல இருந்து எங்க இருந்து பார்த்தா அந்த முழு நிலவு பிரகாசமா தெரியுதோ அந்த இடத்துல நின்று சந்திர பகவானை பிரார்த்தனை பண்ணுங்க. இந்த சந்திர பகவான் யாருன்னு கேட்டீங்கன்னா மனோகாரகன். அதாவது மனக்குழப்பங்கள், தேவையில்லாத பிரச்சனை, தீராத பிரச்சனை, சண்டை சச்சரவு இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணமா இருக்கக்கூடியவர் இந்த மனோகாரகன் அழைக்கப்படக்கூடிய சந்திர பகவான் தான். சந்திர பகவானை ஒரு மாதம் வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி திதிகளை வணங்கிட்டு வர்றதால குடும்பத்தில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கி கணவன் மனைவியோட ஒற்றுமை அதிகரிக்கும். பிரிந்து வாழக்கூடிய கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு தானாக தேடி வரும். அதே மாதிரி மனசு அலைபாயறது, வீட்டுக்குள்ள எப்ப வந்தாலும் சண்டை சச்சரவு, தேவையில்லாத பதட்டம் இது எல்லாத்துக்குமே இந்த ஒரு சந்திர பகவான் வழிபாடு ரொம்பவே கை கொடுக்கும். இன்னொரு பக்கம் இந்த சந்திர பகவானுக்குரிய இந்த பௌர்ணமி தினத்துல எல்லா தெய்வங்களையும் வணங்கலாம். குலதெய்வத்தை வணங்கலாம், மகமாயி மாரியம்மனை வணங்கலாம், செவ்வாய்க்கிழமையில வந்திருக்கிறதால முருகப்பெருமானை வணங்கலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி செவ்வாய்க்கிழமையில வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு வைகாசி பௌர்ணமியை ருணம் தீர்க்கக்கூடிய, அதாவது கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய ஒரு பௌர்ணமி தினமா நீங்க எடுத்துக்கலாம். அதுக்காக இப்ப நாம செய்யக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டு முறை, தாந்திரிக முறை இருக்குல்ல, இது உங்க கடன் பிரச்சனை தீர்த்து வைக்கக்கூடிய அற்புதமான வழிபாட்டு முறை. இதுக்கு உங்களுக்கு சில பொருட்கள் தேவைப்படும். இந்த பொருட்கள் எல்லாமே நீங்க தினமும் பயன்படுத்தக்கூடிய உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்கள் தான். பொதுவா எந்த ஒரு தாந்திரிக முறை, எந்த ஒரு வழிபாட்டு முறை செய்யறதா இருந்தாலும் அதுக்கு நமக்கு சில பொருட்கள் தேவைப்படுது இல்லையா? அப்படிப்பட்ட சில பொருட்களை நீங்க தயார் பண்ண போறீங்க. அதுல முதல் முக்கியமான பொருள் வெற்றிலை. வெற்றிலை வாரி வழங்கக்கூடிய இலை வெற்றிலை. சொல்ல போனா வசியத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். பொதுவா வசியம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம தப்பா எடுத்துக்க கூடாது. குலதெய்வத்தை, குபேரரை, லட்சுமி குபேரரை, மகாலட்சுமி தாயாரை இவங்களோட பார்வை நம்ம மேல விழணும், அவங்க நம்ம வீட்டுக்குள்ள வர வைக்கணும் அப்படிங்கிற அர்த்தமும் வசியம்தான். பணத்தை காந்தம் போல ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயமும் வசியம்தான். அதனால இந்த ஒரு வெற்றிலையை பயன்படுத்தி தான் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் செல்வ செழிப்பையும் உங்கள் பக்கம் நீங்க வசியம் பண்ண போறீங்க. அடுத்ததா ஒரு முக்கியமான பொருள் ஏலக்காய். மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய 108 பொருட்கள்ல முக்கியமான ஒரு பொருள் இந்த ஒரு ஏலக்காய். பணவசியம், ஜனவசியம் ரெண்டுத்துக்கும் பயன்படுத்துவோம். அடுத்த ஒரு முக்கியமான பொருள் ஒரே ஒரு துண்டு பட்டை. பட்டை அப்படிங்கிறதும் ஏலக்காய், கிராம்பு, ஜாதிக்காய் வரிசையில பணவசியத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு தாந்திரிக பொருள். கடைசியா ஒரு பொருள், அது ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள், ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரம்.
மகாவிஷ்ணு வாசம் செய்யக்கூடிய பொருள். மகாவிஷ்ணு எங்க இருக்காரோ அந்த இடத்துல மகாலட்சுமி தாயார் தானா வந்துருவாங்க. இப்படி சில முக்கியமான பொருட்களை எடுத்து வச்சுக்கோங்க. இதுல ஒரு சில பொருட்கள் ஒருவேளை உங்ககிட்ட இல்ல அப்படின்னாலும் கூடுமான அளவுக்கு வாங்கிட்டு வந்து தயார் செஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா பட்டை, ஏலக்காய், பச்சை கற்பூரம் இது எல்லாமே ரொம்ப எளிதா சூப்பர் மார்க்கெட்லயும் நாட்டு மருந்து கடையிலும் கிடைச்சிடும். வெற்றிலை அப்படிங்கிறதும் கிடைச்சிடும். சரி, என்ன பரிகாரத்தை எத்தனை மணிக்கு செய்ய போறோம்? மாலை ஒரு 6-7 மணிக்கு மேல முழு நிலவு பிரகாசமா தெரிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுல விளக்கேத்தி வச்சுட்டு எப்பவும் போல வழிபாடை முடிச்சிடுங்க. அதுக்கப்புறமா நீங்க தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த வெற்றிலை இருக்குல்ல, அந்த வெற்றிலைய கழுவி சுத்தப்படுத்தி பூஜையில வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரே ஒரு துண்டு பட்டை, ஏலக்காய், அதுல ஒரே ஒரு பச்சை கற்பூரம், இந்த எல்லா பொருட்களையும் வச்சதுக்கு அப்புறம் எல்லா கடவுளையும் மனசார பிரார்த்தனை பண்ணுங்க. முதல்ல செவ்வாய்க்கிழமைக்குரிய செவ்வாய் பகவானை மனசார வேண்டிக்கிட்டு அடுத்து செவ்வாய் பகவானோட அதிபதியா இருக்கக்கூடிய முருகப்பெருமனை மனசார வேண்டிக்கோங்க. கடன் பிரச்சனை காணாமல் போயிடும். அடுத்ததா குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க. உங்க குடும்பமே ஓஹோன்னு இருக்கும். பௌர்ணமி தினம் அப்படிங்கிறதால சிவபெருமான் வழிபாடும் ரொம்ப முக்கியம். அடுத்ததா மகாவிஷ்ணு, மகாலட்சுமி தாயார் இவங்க எல்லாரையும் வேண்டிக்கிட்டு அந்த வெற்றிலை அமைப்பை பார்த்துக்கிட்டே வாழ்க வளமுடன் 3 முறை சொல்லிட்டு, இந்த பௌர்ணமி நிலவு எப்படி முழு நிலவு பிரகாசமா தெரியுதோ அதே மாதிரி எங்க வாழ்க்கை பிரகாசமா இருக்கணும். எங்க குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது. பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படணும். ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்றோமோ இல்லையோ அத்தியாவசியமான பொருட்களுக்கு பஞ்சம் இல்லாத நிம்மதியான நிலையான வாழ்க்கை வாழணும்னு வேண்டிக்கிட்டு ஒரு அரை மணி நேரத்துல 1 மணி நேரம் வரைக்கும் இந்த பொருட்கள் பூஜை அறையில அப்படியே இருக்கட்டும். நீங்க உங்க அன்றாட வேலை பாருங்க. விளக்குகள்லாம் எவ்வளவு மெரியுதோ அவ்வளோ நேரம் இருந்தா கூட போதும். அதுக்கப்புறம் விளக்கெல்லாம் குளிர வச்சுட்டு இந்த ஒட்டுமொத்த அமைப்பையும் எடுத்துட்டு போயிட்டு உங்க வீட்டோட பீரோ மேல வைக்கணும். பொதுவா பீரோவை நம்ம வீட்டுல கன்னி மூலை, அதாவது குபேர மூலையில வச்சிருப்போம். அதாவது தென்மேற்கு மூலை கூட சொல்லலாம். அங்கதான் பீரோ லாக்கர்லாம் இருக்கும். அந்த இடத்துல கொண்டு போய் நீங்க இந்த ஒட்டுமொத்த அமைப்பையும் சின்னதா ஒரு ஜிப்லா கவர்ல போட்டோ இல்ல ஒரு பேப்பர்ல மடிச்சோ கூட நீங்க பீரோ மேல வச்சுக்கலாம். அப்படியே வச்சீங்கன்னா கண்டிப்பா காத்துல பறந்துடும். அதுக்கு மாற்று வழியா ஏதோ ஒரு கவர்ல கூட போட்டு வச்சுக்கோங்க. இந்த ஒரு பௌர்ணமி அன்னைக்கு தயார் செய்து வைக்கிறீங்கன்னா சரியா 1 மாசம் கழித்து வைகாசிக்கு பிறகு வரக்கூடிய ஆனி மாதம் அந்த பௌர்ணமிக்கு இதுக்கு தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய இந்த ஒட்டுமொத்த பொருட்களையும் தண்ணியில விட்டுட்டு மறுபடியும் மாலை ஒரு 6-7 மணிக்கு மேல வைகாசிக்கு பிறகு வரக்கூடிய ஆனி மாதத்துல மறுபடியும் இதே மாதிரி தயார் செய்து வச்சிருங்க. மாதம் மாதம் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு இதை நீங்க செய்யறது ரொம்ப விசேஷம். இதோட ஆரம்ப புள்ளியா நீங்க வைகாசி மாசம் அன்னைக்கு பண்றது கூடுதல் விசேஷம். இது மூலயமா அடகுவத்திரையை மீட்க முடியும். அது போக கடன் இல்லாத வாழ்க்கை கிடைக்கும். இன்னொரு பக்கம் நீங்க சம்பாதிக்கக்கூடிய பணம் முழுசா வீடு வந்து சேரும். என்னதான் முழு உழைப்ப போட்டாலும் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறீங்களே, அது எல்லாத்துக்கும் தீர்வு கிடைக்கும். காரணம், இப்ப நீங்க தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாமே தெய்வீக சக்தி வாய்ந்த பணவசியம், ஜனவசியம் ரெண்டுத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய அற்புதமான பொருட்கள். பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான விஷயம் மாதிரி தெரியும். இதுக்கு நீங்க பயன்படுத்தக்கூடிய பொருட்களும் ரொம்ப கம்மி தான். செலவு பண்ணக்கூடிய நேரமும் ரொம்ப கம்மி தான். ஆனா இது மூலயமா கிடைக்கக்கூடிய பலன் ரொம்ப பெருசு. இதனால உங்களுக்கு எந்த நஷ்டமும் வரப்போறது இல்ல. ஒருவேளை நம்பிக்கையோட செஞ்சீங்கன்னா ஒரு 50 ரூபாய் லாபம் வந்தா கூட அந்த 50 ரூபாயும் உங்களுக்கு மட்டும்தான் சேரும் அப்படின்னு நீங்க மறந்துடக்கூடாது. முடிஞ்சா வைகாசி பௌர்ணமி அன்னைக்கு தான தர்மங்கள் பண்றதுக்கும் முயற்சி பண்ணுங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.